Hello students, welcome to GA Max Integral Calculus Exercise 11.11 Second question second subdivision. So இந்த மாதிரி ஒரு function கொடுத்திருக்காங்க. Numeratorல ஒரு linear function, denominatorல square rootக்குள்ள ஒரு square root of a quadratic function. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி டைப்புக்கு நியூமரேட்டரில் இருக்கிற லீனியர் ஃபங்க்ஷனை ஈக்குவல் டுன்னு எழுதி ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு d by dx of differentiation of இந்த ரூட்டுக்குள்ளே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை இங்கே எழுதிக்குவோம். ரைட், ப்ளஸ் பி. இப்படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்ம இதை இங்கே எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் இந்த டினாமினேட்டர் எழுதியிருக்கோம் ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். ஏ இன்ட்டு d by dx of x square plus 1 x square differentiation 2x minus 1 differentiation 0 plus b இங்கே x plus 2. okay, so இப்போ என்ன பண்ணிடுவோம், comparing the coefficients of x and constant terms. so x term compare பண்ணோம்னா இதை equation 1 நேம் பண்ணிட்டோம். x கம்பேர் பண்ணோம்னா இங்கே அது x ஓட coefficient 2a இருக்குது. லெஃப்டில் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 is equal to 2a இருக்குது. therefore a is equal to 1 by 2ன்னு வந்துருச்சு. ஓகே, a ஓட வேல்யூ நமக்கு 1 by 2ன்னு வந்துருச்சு. ரைட், அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்பேர் பண்ணுவோம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, இந்த b மட்டும்தான் இருக்குது. ரைட், ஸோ b is equal to 2 நமக்கு அப்படியே கிடச்சிருச்சு. b is equal to 2. ரைட், இப்போ இந்த 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 என்ன ஆயிரும் இப்போ, therefore x plus 2 will be equal to a என்ன நமக்கு 1 by 2 into 2x. ரைட், plus 2. இது இப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறாதீங்க. நம்ம இந்த மாதிரி எழுதுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அந்த இன்டெக்ரல் என்ன நமக்கு, i is equal to integral of x plus 2. இது எங்கேருந்து வருதுன்னா 1லேருந்து, 1 implies அப்படின்னு எழுதிக்கலாம் அது. ஓகே, x plus 2 divided by root of x square minus 1 dx equal to இந்த x plus 2க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம், 1 by 2 into 2x plus 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, root of x square minus 1 dxன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுருவோம். ஃபஸ்ட் இன்டெக்ரலில் 1 by 2 காமன் இருக்குது, வெளியே எடுத்துருங்க. இங்கே 2x divided by root of x square minus 1 அப்படின்னு இருக்கு. அடுத்த இன்டெக்ரல் ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. இந்த 2வை எடுத்துட்டு 1 by root of x square minus 1 dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த டைப்பில் என்ன ஆயிரும், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது x square minus 1ன்னு, அதோட டிஃப்ரென்சியேஷன் என்ன 2x, அது மேலே இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்குது. இப்படி இருந்தால் அதோட இன்டெக்ரேஷன் என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது நியூமரேட்டரில் f dash of x இருக்குது, டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே f of x இருக்குது. இதோட இன்டெக்ரேஷன் எப்படி வரும் நமக்கு, 2 into root of f of x plus cன்னு வரும். ஓகே, plus c. அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும் நமக்கு, half into 2 வரும் இல்லையா, 2 into ஃபார்முலாவில் வருது root of x square minus 1. கொஸ்டினில் என்ன இருக்கோ அதே தான். அண்டு ப்ளஸ் 2 into இது என்ன ஃபார்முலா டைரெக்டாக இருக்குல்ல,1 by root of x square minus a square. இதில் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கொயர்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இந்த நீங்கள் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். 2 into log of mod of x plus root of x square minus 1 plus c அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்முலா நமக்கு, since integral dx by root of x square minus a square equal to log of mod of x plus root of x square minus a square
plus c. இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். இதில் வந்து நீங்கள் இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு எழுதிடலாம் ஆன்சரை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வெறும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இருக்கும். நமக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் திஸ் இஸ் ஐ ப்ளஸ் 2 இன்ட்டு log of modulus of x plus root of x square minus 1 plus c. This is the integration of the given function. Okay students, இதெல்லாம் நல்லா work out பண்ணி பார்த்துக்கங்க. We will continue in the next video.